இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் இன்பாக்ஸுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேபி ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை, முடி சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுக்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 25 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கற்பூரவல்லி இலை 8, கறிவேப்பிலை 1 கைப்பிடி, நல்ல மிளகு 2, சீரகம் 2 டீஸ்பூன், ஓமம் 2 டீஸ்பூன். பேனை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் முடி வளர்ச்சியை தூண்டி முடியை அடர்த்தியாக வளர வைக்கும். பொடுகு தொல்லையும் வராது. அடுத்து சீரகம், ஓமம் சேர்த்துக்கணும். சீரகம் ஓமம் சேர்க்கறதுனால முடி உதிராமல் இருக்கும். அடுத்து நல்ல மிளகு போட்டுக்கணும். கற்பூரவல்லி இலை, கறிவேப்பிலை போட்டுக்கணும். கற்பூரவல்லி இலையை சேர்க்கறதுனால சளி தொல்லை வராது. குளிர்காலத்தில் அடிக்கடி குழந்தைகளுக்கு சளி பிரச்சனை வரும். அதை தடுக்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். முடி பிரச்சனைகளையும் சரி பண்ணும். டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். கறிவேப்பிலை சேர்க்கறதுனால முடி அடர்த்தியாக வளரும். எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். எல்லாம் பொரிஞ்சு இதை மாதிரி வரும். இந்த எண்ணெயை ஆற விடணும். ஆறின பிறகு எண்ணெயை மட்டும் அரிச்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயை அரிச்சு எடுத்தாச்சு. இதை பாட்டிலில் ஊற்றி வச்சு பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சமையல், தையல், கார்டனிங், கிராஃப்ட், ட்ராவல், விளாக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.